புதுக்கோட்டை தெற்கு பிரதான தெருவில் உள்ளது லிங்கேஸ்வரர் நகை மாளிகை. கைராசியான ஸ்தாபனத்தில் அலைமோதிய கூட்டம் பெட்டி பெட்டியாக நகைகளை வாரி போட்டுக் கொண்டிருந்தது. இவர்கள் சிறப்பு விற்பனைக்கு நகை வாங்க வந்த கஸ்டமர்கள் இல்லை. அதிரடியாக சோதனை செய்து கிலோ கணக்கில் நகைகளை பறிமுதல் செய்த தர கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள். உலக நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்தியர்களுக்கு தங்கத்துக்குமான உறவு நாடி நரம்பு மானம் மரியாதையோடு கலந்தது. தங்கத்தை வருடம் முழுவதும் வாங்கி குவிப்பவராக இருந்தாலும் சரி, மாதாந்திர சீட்டு கட்டி கிராம் கணக்கில் வாங்குபவராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இருக்கும் ஒரு நம்பிக்கை அட்சய திருதியை. துணிக்கடைக்கு ஆடி மாதம் என்றால் நகைக்கடைக்கு அக்ஷய திருதி. அந்த நாளில் தங்கம் வாங்கினால் அடுத்தடுத்த வருடங்களில் தங்க நகைகளின் வரவு அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இதனால் அன்றைய தினத்தில் நகை வாங்க கடைகளில் குவியும் மக்களுக்காக ஏகப்பட்ட டிசைன்கள், எக்கச்சக்கமான கலெக்ஷன்களோடு சொர்ண மாளிகைகள் சொர்க்க வாசலை திறந்து வைத்து காத்திருப்பது வழக்கம். அப்படி ஒரு பரபரப்பு சேல்ஸ் தொடங்கி இருந்த நேரத்தில்தான் முறையான தர சான்றிதழ் பெறாத போலி தங்க நகைகள் விற்பனைக்கு வர இருப்பதாக இந்திய தர நிர்ணய அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு தங்க நகையை விற்பனை செய்வதற்கு முன் அதன் தரத்தை உறுதிப்படுத்த ஹால்மார்க் முத்திரை வாங்கியிருப்பது அவசியம். கலப்படமற்ற தங்கத்தை விற்பனை செய்வதற்காக 800 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த ஹால்மார்க். தங்க நகைகளில் கலக்கப்படும் உலோகங்களின் அளவை பொறுத்து அதன் தரமும் மதிப்பும் மாறுபடும். இதனை குறிக்கும் விதமாகத்தான் ஹால்மார்க் என்ற முத்திரை பதிக்கப்படுகிறது. தற்போது இந்தியாவில் இந்த ஹால்மார்க் முத்திரையை இந்திய தர நிர்ணய அமைப்பு கொடுத்து வருகிறது. அதிலும் சென்ற வருடத்திலிருந்து பழைய நகைகளை மாற்றம் செய்தால் கூட ஹால்மார்க் சான்றிதழ் பெற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஹால்மார்க் முத்திரை பெறாத நகைகளின் தரம் கேள்விக்குறிதான் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் புதுக்கோட்டையில் உள்ள ஹோல்சேல் நகை வியாபாரம் செய்து வந்த லிங்கேஸ்வரர் நகை மாளிகையில் மதுரையை சேர்ந்த அதிகாரிகள் திடீர் சோதனையில் இறங்கியிருக்கிறார்கள். பல மணி நேரம் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட 10 கிலோ நகைகள் ஹால்மார்க் முத்திரை பெறாமல் இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த நகைகளை மற்ற சிறிய நகை கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் பெட்டி பெட்டியாக கிட்டத்தட்ட 6 கோடி மதிப்புள்ள நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடை உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.